இன்னைக்கு போக்கிரி ராஜா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகுது ஈவினிங் 7 o'clock. சோனி மியூசிக்கில் லான்ச் பண்ணுறோம். எல்லோரும் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி ஷேர் பண்ண வச்சு எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும். படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. January 26th படம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சாரி, February 26th. அண்ட் படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக ஜீவா, ஹன்சிகா அண்ட் சிபிராஜங்களை வச்சு பண்ணியிருக்கோம். இது ஒரு புது காம்பினேஷனாக இருக்கும் படம். ஒரு 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 ஃபன் ஃபேண்டசின்னு நாங்கள் ஒரு டேக்லைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எந்த ஜானருக்குள்ளே அடக்கிறதுன்னு யோசித்தோம், தெரியல. ஆல்ரெடி வந்த ஜானராக இருக்கும், பட் படத்துக்கு அது ஒத்து வராது. ஸோ ஒரு ஃபன் ஃபேண்டசி ஃபில்மாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்களே ஒரு டேக்லைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். அண்டு என்னோடய ஃபஸ்ட்டு படம் தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் அது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கதை களத்தில் அது பண்ணியிருக்கோம். பட் நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ஒரு ஐடி பேக்ட்ராப்பில் கொஞ்சம் நேரம் வந்துடும். அண்டு சிபிராஜ், ஜீவா, ஹன்சிகா இவங்க 3 பேர்த்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய ஒரு வார் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்றது தான் சஸ்பென்ஸ். அது கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும். ஆர்டிஸ்ட் இவங்க இல்லாமல் மனோபாலா சார், முனிஷ்காந்த், யோகி பாபு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராமேன் அஞ்சி, எடிட்டர் சாபு ஜோசப் அண்ட் ஆர்ட் டைரக்டர் வன்ராஜ் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் வந்து திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் இமான் சார் பண்ணியிருக்காரு. மியூசிக்கில் வந்து மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது படத்தில். 4 நல்ல வெரைட்டி ஆஃப் சாங்ஸு. அண்டு படம் வந்து பிடி செல்வகுமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இது வந்து February டைமில் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஷார்ட் பீரியடில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ப்ரொடியூசரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. படம் சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எதுவுமே பார்க்காம ஷூட் பண்ண சொன்னார். அது எங்கள் வந்து ஷெட்யூல் போடும்போது எங்கள் ஷெட்யூல் ஷீட்லேயே கேப் இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் கூட சண்டே கிண்டேன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 4 மாதம் 5 மாதம். ஸோ அது படம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணதுக்கு அவரோட சப்போர்ட் பெருசாக இருந்தது. பிடி செல்வகுமார் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜீவா சாரோட 25th ஃபிலிம் அண்ட் பிடிஎஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் பிடி செல்வகுமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னு சொல்லலாம். டைரக்டர் சார் சொன்ன மாதிரியே இந்தியாவிலேயே ஃபன் ஃபேண்டசி ஃபிலிம், ஃபஸ்ட்டு ஃபன் ஃபேண்டசி ஃபில்ம்னு சொல்லலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக படம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜீவா சார், ஹன்சிகா அண்ட் சிபிராஜ் சார் ஃபஸ்ட்டு காம்பினேஷன். அண்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் இமான் சார் மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் எங்களோட கோ டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் சாபு சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் வன்ராஜா அண்ட் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அண்ட் கோரியோகிராஃபர் பிருந்தா மேம் எல்லாமே ரொம்ப நல்லா அவுட் வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock இதோட டீசர் ரிலீஸ் ஆகுது. இந்த டீசர் பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் புரியும் இது எந்த மாதிரி கண்டென்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பாங்க படத்தில். அண்ட் 25th ஃபிலிம் ஜீவா சார்னால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி விஷுவல்லி ஆகட்டும் அண்ட் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி கதை ஆகட்டும், மற்ற ஃபைட்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்காரு பவன் ஆல்சோ. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அண்ட் பிடி செல்வகுமார் சார் அண்ட் டைரக்டர் ராம் பிரகாஷ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. போக்கி ராஜா பொறுத்தவரை என்னென்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் ராம் பிரகாஷும் சேர்ந்து செகண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதே பெரிய சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரு புது கம்பெனி, புது டீம் ஒன்று ஜாயின் பண்ணி ராம் பிரகாஷோட ஒர்க் பண்ணேன். அது சக்ஸஸ் வந்து திருப்பி எனக்கு இந்த போக்கிராஜில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவரோட தாட், அவரோட விஷயத்தை வந்து ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நம்பிக்கையில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்ன ப்ரெஷர் இருந்ததுன்னா வந்து எடிட்டிங்கில் ஓகே ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம், இன்னொன்று இதே மாதிரி சக்ஸஸ் மெயின்டைன் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் நான் எடிட்டிங்கில். அண்ட் மோரோவர் இந்த ப்ராஜெக்டில் வந்து எப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரானரி காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா ஜீவா சாரோட காமெடி சென்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு. ஸோ அந்த காமெடி அவரும் யோகி பாபு, சிபி எல்லாருமே காமெடியில் நல்லா பயங்கரமான கலக்குவாங்க. ஸோ அந்த காமெடி சென்ஸை எந்த டைமில் மிஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எடிட்டிங்கில். ஏன்னா அந்த சின்ன டைமிங் மிஸ் பண்ண அந்த காமெடி வந்து மொக்க காமெடி ஆகிடும். ஸ்க்ரீனில் நம்ம மட்டும் சிரிச்சிட்டு இருப்போம், யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், படம் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பின்னால் போய் உட்காந்துப்போம். நான் டேரக்டர் அசிஸ்டன்ஸ்லாம் போட்டு காமிப்போம். அவங்க யாரும் சிரிக்கிறாங்களா இல்லைன்னு பார்ப்போம். அவங்க சிரிச்சாங்கன்னா ஓகே இந்த சீன் மெயின்டைன் பண்ணிக்கலான்னு, இல்லை திருப்பி உட்காந்து ரீஎடிட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் இந்த சீன்ஸை ஒர்க் அவுட் பண்ணோம்.
ரொம்ப சேலஞ்சிங் அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா சினிமோகிராஃபரும் சரி, ஈவன் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபர், ஷெரீஃபோட ஒரு சாங் ஒரு கொரியோகிராஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு ப்ளஸ் 8 இருந்தது. ஹிமன் சார் மியூசிக்கு. ஸோ இது எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் இருக்கு இல்லையா. அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸால எடிட்டிங் டேபிள் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயம், அவங்களோட மெனக்கடல் வந்து நம்ம வீணாக போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டேன்னு பார்க்காம அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஈவன் பொங்கல் அன்னைக்கு கூட ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலி வீட்டிலாம் காரி தூப்புனாங்க எங்களை. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு கூட வீட்டுக்கு ஆஃபீஸ் போகிறீங்களேன்னு. பட் ஸ்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒர்க் பண்ணேன். எனக்கும் என் பண்ணிக்க லீவ் இல்லை, அவர் பண்ணிக்க லீவ் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டில். ஏன்னா குறுகிய காலத்தில் சீக்கிரம் முடிச்சிருக்கோம். எனக்கு 5 ப்ராஜெக்ட் பேரில் போட்டிருக்க சமயத்தும் இந்த போக்கிராஜாக்கு வந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து எடிட்டிங் வந்த காரணம் வந்து படத்தோட ஸ்கிரிப்ட், அந்த ஜேர்னல் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணலான்ற ஜாலி தான். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஜீவா சாரும் இந்த சிபிராஜும் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்க அந்த 2 ஹீரோஸ், நக்குல் அட்டகத்தி தினேஷ். அது எனக்கு பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. 2 பேர்த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறது. அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஈஸியாகிடுச்சு. ஆனால் அந்த படத்தில் 2 பேரும் ஒருத்தரோட கதையை இன்னொருத்தர் கேட்டுக்கல. அது எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அவங்கவுங்க போர்ஷனில் அவங்கவுங்க கரெக்டாக நடிக்கிறாங்கன்னு. இங்கே வந்து நான் சிபிராஜிகிட்ட கதை சொன்னேன்னு ஜீவாவோட கதை என்ன சார்ன்னு கேட்டார். என்னடா இப்படி கதை கேட்குறாருன்னு சொல்லி ஒரு 2 லைன் சொல்லிவிட்டு இப்படி தான் சார் இருக்கும். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் மற்ற சீன் சொல்லுங்கள், நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னாரு. சரி இவர் அவ்வளோதான், வேற ஒரு ஹீரோ தான் பார்க்கணும்னு நினச்சி இதுதான் சார் கதை என்ன. ஒரு நிமிஷம் இருக்கேன், ஜீவா கொண்டு மச்சி உங்கள் கதை லைன் செம்மையாக இருக்கு மச்சி அப்படின்னாரு. அப்புறம் தெரிஞ்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆல்ரெடி ஜீவா அவரோட கதையை சொல்லியிருக்காரு இவர்கிட்ட, நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ஃப்ரெண்டாக இருந்தது ஒரு இடத்துல மைனஸாகவும் இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு 2 பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெரரான ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் நான் ஃபைட்டை ஒரு மாதிரி மைண்டில் வச்சுருந்தேன், இப்படி ஃபைட் இருக்கணும். பட்டு சூப்பர் இந்த திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் வந்து ஃபைட்டு இப்படி பண்ணலாம் சார்னு வேற ஒரு சேஞ்ச் பண்ணார். அதை ஜீவா சார்ட்ட சொன்னேன். ஜீவா வந்துட்டு இல்லை சார் ஃபைட்டை வேறு மாதிரி சொன்னீங்களே, இப்போ வேறு மாதிரி எடுக்கிறீங்கன்னு. இல்லை இவர் சொல்கிறாரு சார் இப்படி நல்லா இருக்குன்னு. ஏன்னா சிபிராஜ் அடித்தா ஒரு 25 அடி சுருண்டு போய் ஜீவா ஒழுகணும் கீழே. இது பண்ணணுமான்னு கேட்டார் ஜீவா. இல்லை இது நல்லா இருக்கும் சார்னு. அதே மாதிரி பண்ணோம், அடித்து அவர் போய் விழுந்தார் ஜீவா சார். பட் விழுந்து கேஷுவலாகவே எந்திரிச்சு வந்துட்டு இருந்தார். நான் சொன்னேன் சார் ஒருத்தர் அடிக்கிறாரு, நீங்கள் விழுந்தா தானே அவர் அடி பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும், விழுந்து கேஷுவலாக எந்திரிச்சு வரீங்க, நீங்கள் நிஜமாக அடித்து விழுந்தா எப்படி அப்படி விழுங்க சார், அப்படி ரியாக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு. அடித்தார், போய் விழுந்தார், கட்டுனா எந்திரிச்சு வந்து அவர் அடிச்சிட்டாரு சிபியை. எல்லாம் ஒரு நிமிஷம் ஷாக்கு. டக்கு டக்குன்னு திரும்பி பார்த்தோம், விழுந்த ஒருத்தன் இப்படி தான் சார் நிஜமாக ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஒரு கோவத்தில் பண்ணியிருக்காருங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ முன்னாடியே வந்து ஒரு பிளான்டாக இல்லாமல் சொல்லிட்டோம். பட் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சது. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு மைனஸாக இருந்தது. சிபியும் அப்செட் ஆகிட்டார். ஒரு 3 hours 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அவங்க அடிக்கும்போது கூட ஒரு சாதாரண அடி தான், கேஷுவலாக தான் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். தென் சிபியும் கோச்சிக்கிட்டாரு, அவரும் கோச்சிக்கிட்டாரு. அப்புறம் பேசவே இல்லை 2 பேரும். பேக்கப் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் இருந்தது. பேக்கப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கல. இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோன்றாங்க, என்னன்னு தெரியல. படத்தில் வந்து போக்கிரித்தனமான ஒரு 2 பேர் தேவைப்பட்டாங்க, இப்போ ஜீவா சிபிராஜ். ஸோ அவங்க ஜாலியான ஒரு கேரக்டர்ஸ் தான் பேசிக்கலி. ஒரு வந்து ஜீவா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன், சிபிராஜ் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் மாதிரி. ஸோ ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு பிராண்ட் நேமாக வேணும். அது வந்து தெரிஞ்ச பேராக இருக்கணும், நல்லா பிரபலமான பேராக இருக்கணும். யோசிக்கும் போது நாங்கள் எடுத்தோடனே போக்கிராஜன் டைட்டில் வைக்கல. ப்ரொடியூசர் பிடி செல்வகுமார் சார் நல்ல மைண்டில் ஏறின டைட்டில் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் ஒரு சில டைட்டில்ஸ் பார்த்து படிச்சுட்டே இருந்தேன். சொல்ல வந்த ஒரு 4வது 5வது டைட்டில் போக்கிரி ராஜா அப்புறம் அப்படின்னு சொல்லுவேன். சார் ஒரு நிமிஷம் எடுத்துங்க, என்ன சொன்னீங்க? போக்கிரி ராஜா, இது நல்லா இருக்கு சார் வச்சிடலாம் அப்படின்னாரு. போக்கிரி ராஜா அதுக்கு அவர் வச்சிடலாம்னு சொன்னதுக்கப்புறம் தான், எழுதும்போது கூட நான் யோசிக்கல, அவர் சொன்னதுக்கப்புறம் யோசித்தேன். ஓகே சார் நல்லா தான் இருக்கும், பட் ரஜினி சார் டைட்டில் அது நம்ம வைக்க முடியுமா கேட்டோன்னா அவர் சரி நான் பேசி பார்க்குறேன் சார், அது ஏவிஎம் பேனரில் இருக்குது, நான் ரஜினி சார்கிட்ட பேசணும், அவங்க தரணும், நான் வேணா பேசி பார்க்குறேன்னாரு. ஒரு 2 hours எனக்கு கூப்பிட்டாரு. டைட்டில் வாங்கிட்டோம் சார் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடித்தார். ஸோ அந்த படத்தோட டைட்டில் வைக்கிறதுக்கு ரீசன் அந்த கேரக்டர்ஸ்க்கு சூட் ஆகணுங்கிறத தான் வச்சோம் சார். போக்கிரி ராஜா போக்கிரி அப்படி இல்லை சார். போக்கிரி ராஜாங்கிற டைட்டில் தான், போக்கிரித்தனமான பசங்களை பற்றி சொல்கிறோம். அது
டைட்டில் 150 டைட்டில் வச்சுருந்தேன் சார். அவர் தான் வேறு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டார். ஸோ அதனால் இந்த டைட்டில் வச்சோம். கரெக்ட். இப்போ சார் கேட்குற கேள்வி தான் எனக்கு இருந்தது. இப்போ பிகினிங்கில் கதை பண்ணும்போது நான் பேசிக்காக இதெல்லாம் இல்லாமல் போகும்போது ஒரு படத்தில் வைக்க வேண்டாம் தான் நினைப்பேன். ஒரு சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதெல்லாம் நம்ம ஏன் ஒரு படத்தில் சொல்லணும்னு நினைப்பேன். அது வேண்டான்னு முடிவு பண்ணி தான் அந்த கேரக்டரை வைப்பேன். ஜீவா சார் சரக்கு தம் எதுவுமே அடிக்க மாட்டார் இந்த படத்தில். ஸோ நம்மளும் ஒரு நல்லது செஞ்சுருக்கோன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது எனக்கு. சிபி சார் சிகரெட் பிடிப்பார். அது ஒரு கேரக்டரைசேஷனுக்காக செய்ய வேண்டியது இருந்தது. அதுவும் வந்து அடிக்கடி வராது, ஏதோ ஒரு சீனில் மட்டும் வந்துட்டு போகும், அவ்வளோதான். அன்சிகா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அவங்களுக்கும் ஜீவா சாருக்கும் லவ் வரும். ஒரு பிரச்சனைனால சிபிராஜ் மூலமாக இவங்க 2 பேத்துக்கும் ப்ராப்ளம் ஆகும். கிளைமேக்ஸில் அது எப்படி சால்வ் ஆகுதுங்கிறதாங்க. அவுட் அண்ட் அவுட் காமெடி, லவ்வும் இருக்குது. ஒரு லவ் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு காமெடி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லவ். ஒரு அன்சிகானால தான் ஜீவாவுக்கும் சிபிராஜுக்கும் பிரச்சனையே வரும் சார். அது லவ் பிரச்சனை கிடையாது, வேற ஒரு ப்ராப்ளம். ஒரு காமன் ப்ராப்ளத்தினால தான் இவங்க 2 பேருமே எதிரியாயிடுறாங்க, ஜீவா சாரும் சிபிராஜ் சாரும். ஸோ அது எப்படி சால்வ் ஆகுதுங்கிறதாங்க கிளைமேக்ஸ். மியூசிக் இல்லை சார், இன்னைக்கு டீசர் தான் ரிலீஸ் பண்ணுறோம். மியூசிக் வந்து இந்த 9th or 10th அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இனி 1 டேல நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். அது மியூசிக் லான்ச் கண்டிப்பாக பெருசாக பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். அதுதான் சார், ஒரே ஒரு சஸ்பென்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள கதையில், அந்த ஃபேண்டசிங்கிற விஷயம். அது படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு புரிஞ்சிடும் சார். இல்லை சார், டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது படத்தில். சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு புது விஷயம் இருக்கும். அது இது நீங்கள் கேட்டதான் நிறைய பேர் கேட்டாங்க. சரி, நம்ம இந்த படத்தில் யோசிக்க வைக்க வேணாம், கண்ணை மூடிட்டு சிரிக்க வைக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு ஜானர் பண்ணியிருக்கோம். என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழுக்கு என்ன எழுத்துமே சயின்ஸ் வந்து நான் ரியாலிட்டிக்குள்ளே சொல்லணும்னு ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த படத்தில். ஸோ இந்த ஃபேண்டசியை கூட ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நம்பகத்தன்மை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து நம்பணும் அதை, அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ரியல் லைஃபுக்குள்ளே பூந்து வந்து அது ஃபேண்டசிங்கிறது ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது தான் தெரியும் ஆடியன்ஸுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்காக ரியல் லைஃப்குள்ளே அதை ஃபேண்டசி எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில். சார் இப்போ என்னென்னா எல்லாருமே அவங்க ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. ஜீவா சார் வந்து ஒரு படத்தில் இருக்காரு, அன்சிகா வேறு படத்தில் இருக்காங்க, சிபிராஜ் வேறு படம் கமிட் பண்ணியிருக்காரு. ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாரும் அந்த மீட்டில் நம்ம மீட் பண்ணும்போது எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக வருவாங்க எல்லாரும். ஸ்பெஷலாக வந்து அதிக கவனம் சார் ஸ்கிரிப்டில், அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். 25வது படங்கிறதுக்காக சார் சொன்ன மாதிரி இப்போ இந்த கோட்ரு அதெல்லாம் தான் ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ளே வரும். அது வராமல் இருக்கணும்னா ஸ்கிரிப்டில் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கவனம் சேர்த்து ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம்.